ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். சண்டே வந்து இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம். சரி, எப்போ பார்த்தாலும் சிக்கனு மட்டன் ரொம்ப ரேர் தான். சிக்கன் சாப்பிட்டா சுத்தமாக ஹெல்த்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. ரொம்ப ஹீட் அதிகமாகிடுது உடம்புல. அதுக்காக சரி ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் போனால் அந்த நகரையா தெரியலங்க. எனக்கு நவரை மீனுன்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம். நகரையா நான் தெரியல, அந்த மீன் வாங்கிட்டு வந்தாங்க 1 kg. அதுவே ரொம்ப காஸ்ட்லி சென்னையிலலாம். இங்கெல்லாம் வந்து கடல் மீன் தான் அதிகமாக கிடைக்கும். கடல் மீன் தான் கிடைக்கும். இந்த இந்த குளத்து மீன் நிறைய கிடைக்கும். அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் சாப்பிட மாட்டோம் நாங்கள் யாருமே. அது டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதனால் கடல் மீன் தான் மோஸ்ட்லி இங்கே வாங்குவோம். நகர மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. கூட நெத்திலியும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க மார்க்கெட்டில் போய்ட்டு. இது வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி சிம்பிளாக மண் சட்டியில் வைக்கிறதுன்னு பார்ப்போம். சட்டியை எப்பயுமே வந்து அடுப்பில் காய விட்டுட்டு தொடச்சிருங்க நல்லா. ஏன்னா பழைய ஆயிலெலாம் அதில் உள்ளே இருக்கும், அது செக்ரீஸ் ஆகி வெளியில் வரும். அதனால் அதை நல்லா தொடச்சிட்டு ஆயில் போட்டுட்டு கடுகு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போடணுங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே வெந்தயம் கண்டிப்பாக வேணும். போட்டுட்டு நம்ம எப்பயும் யூஸ்வலாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் கூட கருவேப்பிலையும் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டு கல்லுப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இது வந்து நான் கூட்டி வச்சு தான் எப்பயுமே மீன் குழம்பு வைப்பேன். இந்த தண்ணியில் கரைச்சி தனியாக குழம்பு மாதிரி கரைச்சி ஊற்றி தான். இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இது வந்து என்னென்னா, இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா 2மே வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சப்பொடி போட்டுட்டு மிளகாப்பொடி எவ்வளோ மிளகாப்பொடி தேவையோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எப்பயுமே மீன் குழம்புக்கு மிளகாப்பொடி, புளி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் அது வந்து அந்த புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான். புளிப்பு போட்டால் நம்ம காரம் போடணும், உப்பு போடணும். அதனால் இந்த காம்பினேஷன் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் போகும், வேறு வழி கிடையாது. மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுட்டு மிளகாப்பொடி நான் 3 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருப்பேன் பெரிய ஸ்பூனில். நெக்ஸ்ட் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நான் கொஞ்சம் வதக்கினேன், எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளியை ஊற்றிட்டேன். டைரெக்டாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டேன். கொஞ்சமாகவே கரைச்சி வச்சிங்கன்னா அந்த திக்னஸ் அப்படியே இருக்கும் குழம்புல. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்து அந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மீனை போட்டோம்னா நல்லா குழம்பு வந்து திக்காக கிடைக்கும். ரொம்ப தண்ணியாகவும் மீன் குழம்பு இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. எங்கள் வீட்டில் யாருக்கும் தண்ணியாக இருந்தால் பிடிக்காது. அதனால் நாங்கள் கொஞ்சம் திக்காக தான் வைப்போம். இப்போ பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்ட்டு. இப்போ தண்ணியை நான் ஊற்றிட்டேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தான் தண்ணி ஊற்றினேன். நான் 1 கிலோ மீன் அது ஆக்சுவலாக. கொஞ்சமாக தான் குழம்பு. இது நம்ம வந்து தண்ணி வந்து இவ்வளோ ஊற்றி நம்ம கொதிக்க வச்சோம்னா நல்லா வந்துடும். அது மீன் போட்டோன்னே தண்ணி ஆகிடும். இதாங்க நகர மீன் வாங்கிட்டு வந்தாங்க. க்ளீன் பண்ணிட்டேன். நல்லாவே நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். உட்காந்து பொறுமையாக எனக்கு அது எல்லாத்தையும் நோண்டி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆகிடும். நல்லா வற்றி வந்துடுச்சு பாருங்கள் குழம்பு. நம்ம வச்சதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் வற்றிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுன்னா மிளகாத்தூள்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மிளகாத்தூள் புளியெல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போயே ஆல்ட்ரு பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். மீன் போட்டோன்னா நம்ம கலக்க முடியாது இல்லையா? இங்கே வந்து சென்னையில் வந்து மீனெல்லாம் வந்து உடச்சி கலரி அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா போட்டு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டோம்னா மீன் முழுசாக கிடைக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், மீன் முழுசாலாம் கிடைக்காது. இந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் வந்து மீனை ஃபஸ்ட்டே போட்டு நல்லா தரன்னு கொதிக்க வைக்கிறாங்க. அவங்களாம் ஃப்ரெஷ் மீன் சாப்பிட்றவங்க, அதனால் அவங்களுக்கு ஈஸி அது. இங்கே அப்படி கிடையாது இல்லையா? இது வந்து இப்போ மீன் வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த திக்னஸில் நம்ம மீன் போட்டோம்னா அந்த மீனில் தண்ணி இருக்கும் கொஞ்சம், நம்ம கழுவுறோம் இல்லையா, அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஃபுல்லாக வெளியில் ஊஸ் அவுட் ஆகும். வெளியில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லிக்விட் வந்துடும். ரொம்ப திக்காகவும் இருக்காது. கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் திறந்து வச்சு சும்மா லைட்டாக கலர தான் முடியும். ரொம்பலாம் கலர்னிங்கன்னா உடஞ்சிரும் மீனிங்க. அதனால் லைட்டாக கலரி அப்படியே நான் எப்படி அழுத்தி விடுறேன் பாருங்கள். ஏன்னா அது குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் திக்காக வச்சா தான் சாப்பிடுவாங்க மீன் குழம்பு. அப்போ தான் பிடிக்கும் அவங்களுக்கு. யாரும் இல்லை, நானும் என் பையன் தான் நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் சாப்பிட்ணும். எங்கள் பையன் மீன் குழம்பு, மீன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அவர் அதுக்கிட்டலாம் வரமாட்டார், பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெந்துட்டு பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஆனால் மீன் குழம்பு. இது வந்து இன்றைக்கே சாப்பிட்றத விட இப்போ நாளைக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதாங்க. இது ரொம்ப கலரெல்லாம் முடியாது. இதுக்கு மேலே கலர்னோம்னா உடஞ்சிரும் மீன். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு மீன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் மூடி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லி நான் மூடி வச்சேன்.
அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ வந்து கொத்தமல்லியை மேலே போட்டுட்டு இறக்க வேண்டியது தான், ஆஃப் பண்ண வேண்டியது தான். எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய், மீனில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கெல்லாம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி மீன் குழம்பெல்லாம் வராது, கிடைக்காது, செய்யவும் மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த கேடிசி பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி மீன் குழம்பு தாங்க வைப்பாங்க. இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றின மீன் குழம்புலாம் இங்கே கிடைக்காது. கிடைக்கும், எனக்கு தெரிஞ்சு வைக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே, நாக்கில் எச்சி விடுற மாதிரி அவ்வளோ நல்லா வந்திருக்கு. செம்ம வாசனையோடு இருந்ததுங்க. இந்த மீன் எப்பயுமே நகர மீன், சங்கரா மீன் இதெல்லாம் வந்து குழம்புக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி வந்து வெந்துருச்சு, அவ்வளோதான் வெந்துருச்சுங்க மீன். சட்டியை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகும் அது கொதிக்கும் சட்டியில் வைக்கிறதுனால. மீன் குழம்பு மட்டும் நான் சட்டியில் தான் வைக்கிறது. வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. மீனும் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷு தான். இங்கெல்லாம் ஐஸ் மீன் தான் கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ் மீன் தான் இது. மற்ற மீனுங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறச்ச இது கொஞ்சம் ஃப்ரெஷ் மீன் தான். சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்டியாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.